வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஆப்போசிட் காம்பினேஷன் பத்தி பேச போறோம் போல இருக்கே. கடக லக்னம், ஆனா ராசி மகரம். இது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஆமாப்பா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமைப்பு. ஏன் தெரியுமா? கடக லக்னங்கிறது சந்திரன் ஆதிக்கம், அதாவது மனசு ரொம்ப மென்மை, அன்பு, பாசம். ஆனால் மகர ராசிங்கிறது சனி ஆதிக்கம், அதாவது இரும்பு மாதிரி உறுதி, யதார்த்தம், உழைப்பு. வெளியே பார்க்க இவங்க ரொம்ப சாஃப்டா தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளு. அப்போ இவங்க மனசுக்குள்ள எப்பவும் ஒரு போராட்டமே நடக்கும்னு சொல்லு. கண்டிப்பா. சந்திரன் சனி ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு எதிரா இருக்கிறதுனால உணர்ச்சியா இல்ல நடைமுறை வாழ்க்கையாங்கிற போராட்டம் இவங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். ஆனா இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பலம். எதையும் ஆழமா யோசிப்பாங்க, அதே சமயம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுல பக்காவா பிளான் போடுவாங்க. கௌரவம்னு வந்துட்டா இவங்க ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்துல இவங்க எப்படி, ரொம்ப பாசக்காரங்களா இல்ல ஸ்ட்ரிக்ட்டா? ரெண்டுமே தான். கடக லக்னம்ங்கிறதால அம்மா மேலையும் குடும்பம் மேலையும் உயிர் வச்சிருப்பாங்க. ஆனா மகர ராசிங்கிறதால வீட்டுக்குள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் வெளியே காட்டிக்காம இவங்களே சுமப்பாங்க. தான் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிப்பாங்க. சரி, இவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு லக்னம் தண்ணி, அதாவது வாட்டர், ராசி நிலம், எர்த். அதனால பால் பண்ணை, மீன் வளர்ப்பு இல்லனா லிக்விட் ஐட்டம்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். அதே சமயம் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லயும் இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி பார்த்துப்பாங்க. அதனால இவங்களுக்கு விசுவாசமான ஒரு டீம் எப்பவும் இருக்கும். வேலையில இவங்க எப்படி மேனேஜர் லெவலுக்கு வருவாங்களா? அதுல என்ன சந்தேகம்? கடக லக்னத்தோட அந்த இன்ட்யூஷன் இவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு முன்கூட்டியே காட்டிடும். இதனால ஆபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஈஸியா டீல் பண்ணி டக்குன்னு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால மேலதிகாரிகளுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். காசு விஷயத்துல இவங்க எப்படி, சேமிப்புல கில்லாடியா? ஆமாப்பா, இவங்க பணத்தோட அருமையை சின்ன வயசுலயே கத்துக்கிட்டு இருப்பாங்க. வீணான ஆடம்பர செலவு இவங்களுக்கு அறவே பிடிக்காது. கையில எப்பவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருப்பாங்க. கடன் வாங்குறது இவங்களுக்கு தூக்கத்தையே கெடுத்துரும். அதனால பெரும்பாலும் கடனே வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அதை சீக்கிரம் அடைச்சிட்டு தான் நிம்மதியா தூங்குவாங்க. இவங்க வயசாகும் போது ஒரு பெரிய சொத்தோட தான் இருப்பாங்க. ஹெல்த்னு வந்தா இவங்க எதுல கவனமா இருக்கணும்? கடகம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். மகரம் எலும்பு மற்றும் மூட்டு வலிகளை கொடுக்கும். இவங்க மெயினா கவனிக்க வேண்டியது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருந்தாலே இவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். பிள்ளைங்க கிட்ட இவங்க எப்படி நடந்துப்பாங்க? பிள்ளைங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கும். அவங்க கல்விக்காகவும் ஃபியூச்சருக்காகவும் எதை வேணா விட்டு கொடுப்பாங்க. ஆனா அதே சமயம் ஒழுக்கம்னு வந்துட்டா இவங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான்.
பிள்ளைங்க இவங்கள ஒரு ரோல் மாடலா தான் பார்ப்பாங்க. இவங்க பிள்ளைங்க பிற்காலத்துல பெரிய ஆளா வந்து இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. டிராவல் பண்றது பிடிக்குமா இவங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அதுவும் கடலோர பகுதிகள் இல்லனா அமைதியான இடங்களுக்கு போக ரொம்ப விரும்புவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு இவங்களுக்கு தேடி வரும். ஒவ்வொரு டிராவல்ல இருந்தும் இவங்க ஒரு புது விஷயத்தை கத்துப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க லைஃப் ஆரம்பத்துல போராட்டமா இருந்தாலும் இவங்களோட விடாமுயற்சியால கடைசியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவாங்க. நிஜமாவே ஒரு அற்புதமான கேரக்டர் தான். அந்த நிதானமும் அன்பும் சேர்ந்த அப்புறம் என்ன சக்சஸ் தான். ரொம்ப சூப்பரா சொன்னப்பா. தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.